எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க இந்த ரோயோ பிளான்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறைய கலர்ஸும் அண்ட் வெரைட்டியும் இருக்குங்க. என்கிட்ட ஒரே ஒரு கலர்ஸ் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே பச்சை நிறமாகவும் அடியில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலராகவும் இருக்கும். இது ஃபுல்லாக பர்பிள் கலராக வரக்கூடிய செடியும் இருக்குங்க. லைட் ஷேடில் வர செடியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாக இதை வச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு 2 வாட்டி மட்டும் நீங்கள் இது வெயிலில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பால்கனியில் வைக்கலாம். நீங்கள் பால்கனியில் இது ஒரு ஹேங்கிங் பாட்டாகவும் நீங்கள் இது தொங்க விடலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. எந்த ஒரு உரமும் கொடுக்காம நீங்கள் ஒரு செடியை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் உங்களால் பராமரிக்க முடியல, என்னால் ரொம்ப இதுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறவங்க ரோயோ பிளான்ட்டை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. நான் மாடி தோட்டத்தில் மொட்டை மாடியில் நல்லா முழு வெயிலில் தான் இதை வச்சுருக்கேன். எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை, எந்த ஒரு உரங்களும் நான் கொடுக்கலங்க. வாரத்தில் 2 வாட்டி தான் நான் தண்ணி கொடுப்பேன். இந்த செடி ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த பிங்க் கலர். இந்த செடி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாடி தோட்டத்துலேயோ பால்கனிலோ இல்லைனா ஒரு ஹேங்கிங் பாட்டு செடியாகவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் தாராளமாக இதை வளர்க்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கை நேசிப்போம். நன்றி.